அடிக்குதுன்னு பார்க்கலாம். நைட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி அந்தளவுக்கு எதுவும் லோடு ஓடல. இதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும். சரிங்க, பார்க்கலாம். டைமுக்கு மட்டும்தான் சிக்னல் போடுவாங்க ரயில்வே கேட்டில். எல்லா இடத்துலையும் நம்ம வர டைமுக்கு மட்டும்தான் கரெக்டாக எல்லாம் நடக்கும். மற்ற நேரம்லாம் கரெக்டாக நடக்காது. வந்தால் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னு நமக்கு மட்டும் நேரம் தெரிய மாட்டேங்குது. எப்போ பார் அதே நிலமை தான் நமக்கு மட்டும். ஏன் தான் தெரியவே இல்லை. எவ்வளோ அவ்வளோ 35 செகண்டு. அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கமும் செகண்ட்ஸ் கம்மியாக தான் விடுவாங்க. 25 செகண்ட் 30 தான் விடுவாங்க லைன் வண்டி போகிறதுக்கு. அதனால் அந்த மெயின் லைன்ன்றதுனால 60 செகண்ட் பக்கம் விடுவாங்க. நமக்கெல்லாம் 30 செகண்டு தான். அதுக்குள்ளே மொத்த வண்டியும் பாஸ் ஆகிடணும். சரிங்க, அவ்வளோதான். டைமிங் முடிச்சு நம்ம போயிட்டு வீடியோ பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. பேர் எடுத்துகிட்டு இருக்குது 4 பேரையும் தள்ளி விட்டுருவாங்க. 4 பேரையும் இறக்கிட்டு இறங்கிட்டே இருக்க. சரிங்க, வந்துட்டுங்க. அண்ணன் கூப்பிட்டாச்சு. அண்ணன் வந்தாருன்னா இறங்கிட்டு இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். அப்புறம் போய்ட்டு நம்ம பாடி வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த வண்டி அவ்வளோ இன்னும் நாளைக்கு கன்ஃபார்ம் இந்த வண்டி முடிஞ்சிடும். அந்த வண்டிலாம் ஃபுல்லாக டோட்டலாக முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக இன்னும் பெயிண்ட் அடிக்கிறது மட்டும் அவ்வளோதாங்க. எங்கே போகிறேன்னா சத்தியமங்கலம். காலையிலேருந்து லோடு ஓட்டிட்டு வட்டையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ சத்தியமங்கலம் ஏற்றிட்டு போகிற சோயாபீன்ஸ் மட்டும் ஒரு 70 மூட்டை ஏற்றியாச்சு. இப்போ மழை வருது. தார்பா எங்கே இருக்கா எடுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அண்ணன் கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. 2 பேரை போகிறோம். சரிங்க, தார்பாய் போட்டு நம்ம சத்தியமங்கலம் போவேன் பே பண்ணிக்கலாம். கட்டதில்லை, மூஞ்சி நல்லா தான் இல்லை. சரிங்க, சரி நம்ம போயிட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. எங்கே வந்திருக்குன்னா இப்போ சோமனூர் தாண்டி போயிட்டுருக்குறோம். எங்கே போனால் சத்தியமங்கலம் உள்ள பஸ் ஸ்டாண்டில் மார்க்கெட்டில் போயிட்டு இறக்கிட்டு ரிட்டனு உடனே அப்படியே இப்படி தான் அப் அண்ட் டவுனோட நமக்கு போயிட்டு இறக்கிட்டு இந்த காலையில் சாப்பிடக்குள்ள பேக்கரி ஏன்னா போயிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வர வேண்டியதான். தார் பைப் போடலான்னு பார்த்தா சரி மழை வர மாதிரி தெரியலையா, அதனால் தார் பைப் போட்டுக்கிட்டு மழை வந்தால் 2 பேர் இருக்குங்க, அதனால் டக்குன்னு தார் பைப் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கயிறு மட்டும் போட்டுட்டு நான் கட்டிட்டு கிளம்பி வச்சுங்க. சரிங்க, நம்ம சத்தியமங்கலம் போயிட்டு பைக்கில் இருக்கும்போது வீடியோ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரூபாய்க்கு டீசலில் போட்டு திரும்ப வண்டி எங்கே அன்னூர்லேருந்து திரும்ப ரிட்டன் எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். அடித்தாச்சு. இப்போது 800 ரூபாய்க்கு தான் அடிச்சிருக்கேன். போயிட்டு வர 800 டீசல் போதும் அங்கே போயிட்டு வர்றதுக்கு. திரும்ப வர மாதிரி இருந்தால் நாளைக்கு லோடு இருந்தால் அடிச்சுக்கலாம். நான் கையில் செலவுக்கு அமௌண்ட் கொஞ்சம் வைக்கணும்ல. சரிங்க.